என்ன நண்பா சோகமா இருக்க? ஓகே. என்னடா நண்பா சோகமா இருக்க? என்னத்த சொல்ல, ஏகப்பட்ட கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்? பெரிய கஷ்டம் உனக்கு? அது எப்படிடா என் வாயால சொல்ல? அப்படி என்ன பிரச்சனை? ஏகப்பட்ட கடனா இருக்கு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, என்ன செய்யனே தெரியல. ஊரில் சீவம்புல் சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொன்னால் சரியாயிருமா? ஏகப்பட்ட துட்டு செலவழிச்சிட்டேன், இவர்கிட்டையும் வந்து கொடுத்துரும், சரியானா போதும். நீ அவ்வளோலாம் செலவழிக்கண்டா வாழ்க்கையில். நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ 100 200 செலவழிச்சாலே போதும், வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தே நீ சாப்பிட்டுருக்கலாம். அப்படியா? உடனே அவர் அப்படியா? அவரை நம்ம உடனே பார்க்கணும்டா. எங்கே இருப்பார் அவ்வளோ தூரம்? அவர் சூரிய ஒளிய திசையை பார்த்து தான் இருப்பார். எங்கடா இருப்பார்? சூரியன் எந்த திசையை பார்த்து உதிக்கோ அந்த சைடு தான் இருப்பார். சரி வாடா, கூட்டு போகிறேன். எங்கடா இருப்பார்? இவ்வளோ நேரமாக தேடிட்டு இருக்கோம், அவரை காணலையேடா. அங்கே ஒருத்தர் வராது, அவர்கிட்ட கேட்போம். சீவம்புல் சித்தர் எங்கே இருக்காரு? இப்போ தாண்டா அவரை பார்த்துட்டு வரேன், என் மனசு இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. அதோ அந்த வடல் இருக்கா, அதுக்கிட்ட தான் இருக்காரு. ஓ அதான் அண்ணா தெரியுதுல, அந்த வடையில அதுக்கு அங்கிட்டு உள்ள வடல். சரி வாடா போட. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாரா. போகும் இடம் வெகு தூரம் இல்லை, நீ வாரா. ஏய் அதோ தெரியுதுடா, வேகமா போவோம். வா சாமி. பக்தர்களே, தாங்களை என்னை தேடி வந்ததற்கு காரணம் என்னவோ? இவன்ட கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சாமி, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படியா பக்தர்களே, என்னுடைய ஞான திருஷ்டியால் உங்களை கண்டோம். உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னிடம் வந்துவிட்டால் அந்த பிரச்சனையை முடிச்சிருவேன். அரைகுறையாக இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் அந்த பிரச்சனை ஃபினிஷ். அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படனா. நீங்கள் எவ்வளோ ரூபா செலவழிச்சின்னு எனக்கு ஏற்கனவே உங்கள் ஆன்மா மூலமாக எனக்கு தகவல் வந்துருச்சு. அதனால் நீங்கள் கவலைப்படண்டா. 200 ரூபா 400 ரூபாயிலே உங்கள் பிரச்சனை, நீங்கள் எப்போதுமே உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் பிரச்சனையை முடிச்சிடுவேன். 200 ரூபா இல்லைனா சின்ன பிரச்சனையாக இருந்தால் 200 ரூபா கொடுங்க, அந்த பிரச்சனையை முடிச்சு எப்போவுமே நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். பெரிய பிரச்சனையாக இருந்தால் 400 ரூபா, அதுவும் உட்காந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? எனக்கு எவ்வளவோ கடன் இருக்கு, உங்களுக்கும் எவ்வளவோ தர நான் தயாராக இருக்கேன். ஆனால் என் பிரச்சனை மட்டும் தீர்ந்துடணும் சாமி. எவ்வளவு துட்டு செலவானாலும் நீங்கள் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்மகிட்ட வர்றதுலாம் உட்காந்து சாப்பிடணும்னா 400 ரூபா இல்லைன்னா 200 ரூபா இருந்தால் போதும். நீங்கள் ஆயுசுக்கும் உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் உங்களை பிரச்சனை ஏற்கனவே உங்கள் நண்பர் மூலமாக தகவல் எனக்கு வந்துச்சு. ரொம்ப கடனில் இருக்கீங்க, கஷ்டப்பத்தில் இருக்கீங்கன்னு. அதனால் நம்ம அந்த கடனே இருக்கக்கூடாது. 200 ரூபா கொடுங்க, இல்லைன்னா 400 ரூபா கொடுங்க. எப்பொழுதுமே நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துடுவேன். ஓகேவா? சாமி பணமாக கையில் இப்போ விட்டு வரல, ஜிபே பண்ணி விட்டுமா? ஜிபே பண்ணலாம்னு இருக்கீங்களா? எந்த பை வந்தாலும் ஆன்மீகம்னு வந்தால் எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ எவ்வளோ போட்டு விட போகிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ சாமி வேணும்? 200 400 400 அடிப்பீங்க. 400 ரூபா போடுவீங்களா? போட்டு விட்ருங்க. உங்கள் கஷ்டம் 400 ரூபாயில் எப்பொழுதுமே நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, தைப்பூச முருகனுக்கு. கடந்த முறை 2 பக்தர்கள் மாரத்தான் போட்டிக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினேன். இப்போ கடுமையான கடன் பிரச்சனையால் 2 பக்தர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு 400 ரூபா செலவில் எப்பொழுதும் உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை இப்போ 400 ரூபா எனக்கு ஜிபே பண்ணி விட்டாங்க. இப்போ அவங்க பிரச்சனைக்காக நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன். அதை இன்னும் சற்று நேரத்தில் பாருங்கள். பாத்தியாடா, சாமி எப்பவுமே நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சேர் தந்திருக்காரு 400 ரூபாய்க்கு. ஆமாண்டா, வாழ்க சிவம்புல் சாமி. உட்கார நம்மளுக்கு 400 ரூபாயில 2 சேர் வாங்கி வந்து நம்ம வாழ்க்கை பூரா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டாரா சிவம்புல் சாமியார். வாழ்க சீவம்புல் சாமியார்.
நீ வாழ்க சிவம்புரி சாமியார். கேட்க யாருமில்லை என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும். நமது ஷூட்டிங் படக்குழுவினர்களுடன்